ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு ஒரு 16 பாட் பேனல்னு சொல்றது 16 பாட் போட்டு நம்ம ஒரு அம்பர்லா கட் போட்டு மேல ஒரு ஃப்ராக் எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்ப ஒரு சின்ன இதுல அளவுல செஞ்சு காட்டுறேன். அப்புறம் வர்ற வீடியோக்களை நம்மளோட சைஸ்க்கு பெரிய அளவுக்கு போட்டு வெட்டி காட்டுறேன். இப்ப அதுக்கான ஃபார்முலா எப்படின்னு சொன்னா 16 பாட்டு. இப்ப நாங்க பிளாட் வெட்டுற நேரம் ஒரு துணியை எடுத்துட்டு இப்படி டபுள் பாட்டா இருந்துச்சுன்னா இதை நம்ம இப்படி டபுளா போட்டுட்டு இப்படி முக்கோண ஷேப்ல தூக்கி போட்டுதான் நம்ம பிளாட் அம்பர்லா கட்டு வெட்டுவோம். இப்ப அப்படி வெட்டுற நேரம் முன் பாட்டு ஒண்ணு பின் பாட்டு ஒண்ணு தான் எங்களுக்கு சாதாரண ஃப்ராக்ல வரும். இப்ப இந்த பேனல் அதாவது பீசஸ் போட்டு இப்ப அனார்கலி மாதிரி நம்ம சாரி எல்லாம் எடுத்தோம்னு சொன்னா இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு வெட்டிட்டு ஃபுல் ஃப்ராக் போட்டோம்னு சொன்னா நல்லா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரே துணியையும் வெட்டலாம், வெட்டாம இதை ஜாயின் பண்ணி 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 இதை செய்யணும். அதுதான் இந்த பேனல் கட்டுன்னு சொல்றது. இப்ப அதுக்கான ஃபார்முலா. இப்ப நீங்க உடம்பு மெஷர் மேல நம்ம உடம்பு பாட்டு, இப்ப நம்ம இந்த பிளவுஸ் 2 பாட்டு தானே போடுவோம். மேல உடம்போட பாட்டை விட்டுட்டு கீழே இடுப்பு வேஸ்ட் ரவுண்ட் வரும். இப்ப நம்ம ஃப்ராக் செய்யல ஒரு 15 இன்ச் உயரத்துக்கு தான் நம்ம இந்த ஃப்ராக்கோட மேல் கட்டு கொடுப்போம். அடுத்தது கீழே அம்பர்லா கட்டு வரும். அப்ப இந்த 15 இன்ச் எடுக்கிற இடத்துல அந்த வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிருப்போம். அந்த மார்க் பண்ணிக்க அந்த வேஸ்ட் ரவுண்ட எடுத்துக்கிறலாம். இல்ல நான் துணியில இல்ல உடம்புல மெஷர் எடுக்கிறேன்னா உங்களுக்கு எந்த அளவு ஃப்ராக் கட்டு 15க்கு கொடுக்குறோமோ 16 இறக்கம் இல்ல 13 மேல வைக்கிறீங்களா, எந்த இடத்துல அந்த இறக்கம் கொடுத்து வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்றீங்களோ அந்த இடத்துல வேஸ்ட் ரவுண்ட பேப்பர் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறங்க. அந்த ஃபுல் வேஸ்ட் ரவுண்ட எடுத்துட்டு, அதாவது இப்ப நாங்க மார்க் பண்ற நேரம் ஒரு பாட்டை போட்டுதான் 4ஆ மடிச்சு போட்டு வைக்கிற நேரம் இடுப்பு பகுதி 7, 8ன்னு ஒரு பாட்டை தான் நான் மெஷர் பண்ணுவேன். நீங்க என்ன செய்யணும், அப்படி மெஷர் இப்ப துணி இதுதான் பிளவுஸ் இருக்குது, இதுல இடுப்பு அளக்குறோம், அப்படி 4ஆ மடிச்சுட்டு அடுக்கையில இந்த இடத்துல 6 வந்துச்சுன்னா இதை 4ஆ டிவைட் பண்ணிக்க, அதாவது மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 4 பகுதிக்கு. அப்ப 6 4 24. அப்ப ஃபுல் வேஸ்ட் ரவுண்ட் 24. அதாவது ஃபுல்லா வேஸ்ட் ரவுண்ட எடுத்துக்கிறேங்க. வேஸ்ட் ரவுண்ட் எடுத்துட்டு அத எத்தனை பார்ட் உங்களுக்கு தேவையோ, இப்ப 16 பார்ட் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்க 16 பார்ட் தான் கேட்டிருக்காங்க, 16 பேனல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 16ஆல டிவைட் பண்ணிக்கிறணும். அந்த வர்ற ஆன்சரோட பிளஸ் 1 இன்ச் கூட்டிக்கிறணும். அதாவது சேம் அளவு தையலுக்கு 1 இன்ச் கூட்டிக்கிறணும். இதுதான் இந்த இதுக்கான ஃபார்முலா, அந்த பேனல் போடுறதுக்கான ஃபார்முலா. இப்ப இந்த இடத்துல 16 இல்லாம எனக்கு 10 பாட்டு போதும் அப்படின்னு நீங்க நினைச்சா 10ஆல டிவைட் பண்ணணும். இந்த இடத்துல 10ஆல டிவைட் பண்ணிக்கிறணும். இல்ல சப்போஸ் எனக்கு 6 பேனல் தான் வேணும் அப்படின்னா நீங்க 6ஆல வேஸ்ட் ரவுண்டா 6ஆல டிவைட் பண்ணிட்டு வர ஆன்சரை 1 இன்ச் கூட்டிக்கிறணும். இப்படிதான் இந்த ஃபார்முலா வைஸ் பிரகாரம் இந்த 16 இன்ச் இந்த 16 பார்ட் பேனலை போடுற விதம். இப்ப இதுக்கு பிறகு நீங்க இதுதான் அந்த மெஷர் மேல. அப்புறம் நான் எப்படி கட் பண்ணலாம்ன்றத உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இதை ஒரு சின்ன ஒரு துணியில நம்மளுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மேல் பாட்டு எப்பவும் போல வெட்டிக்கிடுவோம். நம்ம சும்மா ஒரு இருக்கிற பீஸ்ல கட் பீஸ்ல எடுத்து செஞ்சு காட்டுறேன். இப்ப நான் மேல ஒரு 4.5க்கு ஷோல்டர் வச்சுக்கிறேன். இதே ஷோல்டர் இறக்கத்தை கீழே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி வச்சு இதுல என்ன மெஷர் இருக்குதோ அந்ததையே உடம்புக்கு நான் எடுத்துக்கிறேன். கீழே இடுப்புக்கும் அதோட ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சு அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்ப இது ரெண்டையும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதுல ஸ்லீவ் போட்டுக்குவோம். அடுத்தது நெக்கு. நெக் இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அதையும் ஒரு 4 இன்ச்சுக்கு இறக்கத்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். முன் கழுத்துக்கு 4 இன்ச்சுக்கும் பின் கழுத்துக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப இதுல இருந்து ஒரு சின்ன கவ் கொடுத்து இதை இடுப்ப வெட்டிக்குவோம். இது எப்போ நம்ம யூஸ்வலா செய்யறது. இப்ப இதை நாங்க யூஸ்வலா வெட்டி முடிச்சாச்சு. இப்ப இதுல ஒரு பாட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இப்ப இதுதான் இந்த உடுப்புட அடி. நான் சொன்னேன் இந்த இடுப்பு ரவுண்ட். இப்ப இந்த ஃபுல் ரவுண்ட இப்படி எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி விரிச்சு வச்சுட்டு இது எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு இதை அளந்து பாருங்க. நிறைய பேப்பர் வச்சுட்டு அளந்து பாருங்க. 15 இருக்குது. அதாவது ஒரு பகுதிக்கு 15 இருக்கு. அப்ப இன்னொரு பாட்டு பேக் பாட்டு இருக்கு. அப்ப 15 நம்மளுக்கு 30 வருது இடுப்பு.
அப்ப இந்த 30 16ஆல நாங்க டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ற நேரம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1.87 இப்படி வரும். ஒரு இது ரஃபா ஒரு இது மாதிரி வராம நம்ம வந்து பாயிண்ட் கணக்குல தான் அப்படி வரும். இதோட +1 சேர்த்துக்கிறோம். அப்ப நம்மளுக்கு என்ன வரும்னா 2.87 வரும். இதை நாங்க ரவுண்ட் அப் பண்ணி 3 இன்ச்சை நாங்க எடுத்துக்கிறோம். சரியா? இல்ல நீங்க சரியா அக்யூரேட்டா வேணும்னா இந்த 2.87க்கே நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்படிதான் கால்குலேட் பண்ணி இந்த 16 பேனல்ல போடணும். இப்ப நாங்க வந்து இது 3 இன்ச்சுனே நான் ரவுண்ட் அப் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த துணி வந்து இதுதான் நம்ம வந்து கீழே வந்து அந்த 16 பார்ட் போட வேண்டிய துணி. இப்ப இந்த துணியில வந்து நான் ஓபன் போகுதுல 4 பார்ட் இருக்கு. நான் டபுளா மடிச்சிருக்கேன். அதாவது நம்ம வாங்கின துணியை இப்படி தூக்கி போட்டு டபுளா மடிச்சாச்சு. அடுத்தது இதை நல்லா லெவல் படுத்திக்கிறதா உயரம் போடாம இப்படி 4 பார்ட் போட்டாச்சு. அடுத்தது திருப்ப இதையும் தூக்கி ஒரு ஃபோல்டா நம்ம போடுவோம். அப்ப இதுவும் எங்களுக்கு ஒரு ஃபோல்டா போட்டாச்சு. அப்ப இத இங்க 4 இங்க 4 8 பார்ட் வந்துருச்சு. இப்ப இந்த 8 பார்ட் இருக்கு தானே, இந்த 8 பார்ட்ல நாங்க வந்து இந்த கால்குலேட் பண்ணி இந்த இடுப்பை கால்குலேட் பண்ணி, அதாவது 30 வந்துச்சு. அதை 16ஆல டிவைட் பண்ணி எங்களுக்கு வந்து 1.87 வருது. அதோட 1 இன்ச்சு சேர்த்து 2.87. நான் வந்து இது 3 இன்ச்சு ரவுண்ட் அப் பண்ணிருக்கேன். அப்ப இந்த 3 இன்ச்சை எடுத்து நாங்க இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் இந்த மேல ஏதாவது ஒரு கார்னர் 2 கார்னர்ல மார்க் பண்ணணும். இப்ப இந்த மேல மார்க் பண்றேன். 3 இன்ச்சுக்கு இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழே இந்த இடத்துல மத்த 3 இன்ச்சை மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு இது ரெண்டையும் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். அப்படியே நீட்டத்துக்கு இந்த 2 இந்த கார்னர்ல 3 இன்ச்சுன்னா இந்த கார்னர்ல 3 இன்ச் கட் பண்ணி இந்த மார்க் பண்ணி விட்டு ரெண்டையும் சமமா மார்க் பண்ணி விட்டுட்டு இப்ப நம்ம இந்த எக்ஸஸ் வச்சு இப்ப மார்க் பண்ணி இப்ப இதெல்லாம் ஓபன் பண்ணி விட்டுருவோம். இந்த 3 நான் பார்ட்டெல்லாம் நம்ம ஓபன் பண்ணி விட்டுறணும். இப்ப இந்த பகுதியை ஓபன் பண்ணியாச்சா? அடுத்தது இந்த பகுதியையும் ஓபன் பண்ணி விட்டுருங்க. இப்ப 2 பகுதியையும் ஓபன் பண்ணியாச்சு. அதாவது இந்த சைடையும் ஓபன் பண்ணிட்டோம். இந்த பக்கம் 3 இன்ச் மார்க் பண்ணியாச்சு, அந்த பக்கம் 3 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்ப இது ரெண்டையும் அப்படியே கட் பண்ணிட்டுருவோம். இதை திருப்பிட்டு இப்படி இருக்கு தானே. இப்ப இந்த மேல் பாட்டையும் இருக்கு இப்படி இந்த மேல சின்னது ஃபுல்லா மேல வரணும், விரிஞ்ச பகுதி ஃபுல்லா கீழே வரணும். அப்படியே 8 பாட்டை நாங்க வந்து கனெக்ட் பண்ணிடணும். அப்படியே பாருங்க, இப்ப நல்லா விளங்குதா? அப்படியே சுத்தி வர ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையலுக்கு பிடிச்சி இதை ஃபுல்லா நாங்க வந்து அப்படியே தையல் போட்டுட்டு ஒரு பக்கம் 8 பாட்டை பொருத்திடுவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்ச பிறகு இதை பிரிச்சுக்கிறேன். அதே சேம் தான் வரும். இதையும் அப்படியே பிரிச்சு இது வந்து பேக் பாட்டு 2 பகுதியும் அப்படியே 8 பாட்டுக்கு விரிச்சு பொருத்திட்டான்னு சொன்னா இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்க இந்த இடுப்பு பகுதி இருக்கு, நாங்க வெட்டி வச்சிருக்கிறோம். இந்த இடுப்பு பகுதியில கொண்டாந்து இதெல்லாம் நாங்க சேர்த்து முடிச்ச பிறகு இதை கொண்டாந்து இதுல வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்படிதான் வந்து இந்த 16 பாட்டு வந்து நாங்க வந்து வெட்டிட்டு கனெக்ட் பண்ணோம். இப்ப இதெல்லாம் நீங்க போட்டு தச்சு எல்லாம் தச்சு முடிச்ச பிறகு இதுல வந்து இது வந்து செட் ஆகிரும். இப்படிதான் இது. இப்ப இந்த நம்மளுக்கு வந்து இப்ப நீங்க வந்து இப்ப உங்களோட மெஷர் இப்ப நீங்க பெரிய அளவுக்கு எடுக்கிறதுன்னு சொன்னா நம்மளோட இடுப்புட மெஷரை எடுத்துக்கிறங்க. இடுப்புட மெஷர் எடுக்கிறது நீங்க டிரெக்டா உடம்புல அளவு எடுத்துக்கலாம். இல்லாட்டினா இந்த மாதிரி நாங்க வந்து எங்களோட ஃப்ராக் வெட்டுறதுக்கு நாங்க ரெடி பண்ணுவோம். இப்ப இதுல ஃபுல் ரவுண்ட் இடுப்பை எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த இடுப்புட மெஷரை 16ஆல டிவைட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன இடுப்பு மெஷர் வருதோ கால்குலேட்டர் எடுத்துட்டு 16ஆல டிவைட் பண்ணுங்க. இந்த கிடைக்கிற ஆன்சரோட 1 இன்ச்சு சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு அந்த பேனல் அதாவது 8 மடிப்பு 8 ஃபோல்டு வர்ற மாதிரி துணியை மடிச்சுக்கிறங்க. டபுளா போடுங்க, 4ஆ போடுங்க. அதை திருப்பி தூக்கி போடல 8 ஆயிடும். இந்த 2 கிராஸ் இந்த கார்னர்ல 1 அந்த கார்னர்ல 1 சரியா அந்த வர்ற ஆன்சரை மார்க் பண்ணுங்க. இங்க 2 2 இங்க 3 3 அப்படி அளவா மார்க் பண்ணிட்டு கிராஸா கோடு போட்டுட்டு வெட்டி எடுத்துட்டு குறுகுன பாட்டெல்லாம் மேல சேர்த்துருங்க. விரிஞ்ச பகுதியை வந்து கீழே போட்டுருங்க. அப்ப நம்மளுக்கு நல்ல ஃபுல் ஃபிளாட்ல நல்லா அழகா செட்டா வந்து இது வந்து சேர்த்துரும். இப்ப இது எப்படி தைக்கலாம்னு சொல்லி நான் செஞ்சு காட்டுறேன். அவ்வளவுதான்.
இப்ப இதான் இந்த கால்குலேஷன்லாம் செய்யாமலே நீங்க கணக்கு பண்ணணும்னு சொன்னா ஒரு ஸ்மால்னு சொன்னா ஒரு 30 இன்ச் 32 வரையுமே ஸ்மால் மீடியம் நம்ம சொல்லலாம். 34 வரையுமே ஸ்மால் மீடியம் சைஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அப்படி SCM அப்படி ஸ்மால் மீடியம் சைஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு 3 இன்ச்சும் வச்சே நீங்க செஞ்சிடலாம். இல்ல அடுத்தது அந்த நம்ம எக்ஸல் லார்ஜ் எக்ஸல் சொல்லுவோம், அது 38 சைஸ் வரையுமே எக்ஸல் வரும். அப்ப அந்த எக்ஸலுக்கு நீங்க ஒரு 3.5 இன்ச்சு சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த நான் அதுக்கு மேல போயிட்டா ஒரு 3.25 இன்ச்சு 4 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த கால்குலேஷன் பண்ணாமலே அப்படி செஞ்சுக்கலாம். இல்ல கால்குலேஷன் பண்ணி அக்குரேட்டா செய்யறதுன்னா இந்த நான் சொன்ன மாதிரி வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 16 ஈக்குவல் டு வர்ற ஆன்சரோட 1 இன்ச்சு சேர்த்துக்கிறது. இவ்வளவுதான் ஃபார்முலா. இப்ப இதை நம்ம எப்படி தைக்கலாம்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைனிங்கை நான் கட் பண்ணியிருக்கேன். லைனிங்கை இது மேலாலே வச்சு உள்பக்கம் திருப்பிடுவோம். அப்படி நான் இதில் ஸ்லீவ் வெட்ட இல்லை. அப்போ அதனால லைனிங்கை அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டோன்னு சொன்னால் அது மூடப்பட்டோம். இப்போ இந்த லைனிங்கோட நடுப்பகுதியையும் நம்மளோட மெட்டீரியலோட நடுப்பகுதியையும் இப்படி நேராக வச்சுக்கிறணும். வச்சுட்டு இப்படியே ஒரு தையல் போட்டுவார். 1/4 இன்ச்சுக்கு தையல் போடணும். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். நம்மளோட தேவையான அளவு போக மீதமுள்ளதையும் கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிட்டு இந்த எட்ஜஸையும் கட் பண்ணி விட்டுறணும். அப்பதான் திரும்பவும் உள் பக்கத்துக்கு எடுக்கிற நேரம் அழகா வரும். இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு இந்த அடிப்பக்கத்தால இதை அப்படியே நாங்க உள்ளுக்கு திருப்பி எடுக்கிறோம். ஷோல்டர் பகுதியும் எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த 2 ஷோல்டரையும் எடுத்து விட்டுறணும். இப்ப நாங்க நல்லா இதை அயன் கொடுத்துட்டு அப்ப நீட்டா வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு மேலாலே ஒரு லைனிங்கை இதையும் சேர்த்து எட்ஜ் தையல் போட்டுருவோம். அப்ப இது பிரியாது. அந்த எக்ஸஸ் துணியை பூரா வெட்டி விட்டுறணும். ஃபுல்லாவே அப்படி சுத்தி வர ரவுண்ட் அப் பண்ணி தையல் போட்டுட்டு லைனிங் தானே. இப்ப இந்த பாருங்க ஸ்லீவும் நம்மளுக்கு மூடிருச்சு. அதே மாதிரி நெக் பார்ட்டு நம்மளுக்கு மூடிருச்சு. இப்ப இதுல இது முன் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படி இருக்கட்டும். இப்ப நாங்க வெட்டி வச்சிருக்க அந்த 8 பேனல் இருக்கு தானே. ஃபர்ஸ்ட் முன் பகுதியில 8, அடுத்த பின் பகுதியில 8 பார்ட்டு வேணும். இப்ப இந்த 2 குறுகலான பகுதியையும் ஒன்னா வச்சுக்கிறணும். அகலமா உள்ளது கீழே போகணும். வச்சு அப்படியே மேல ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பாட்டையும் 2 ஃபர்ஸ்ட் பொருத்திக்கிறணும், ஜாயின் பண்ணிக்கிறணும். அப்புறம் அதை ஒன்னா சேர்த்துறணும். இப்ப நான் ஒரு 2 பாட்டை உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டு மற்றதெல்லாம் பொருத்திட்டு இப்ப இதை எப்படி அதோட சேர்க்கிறேன்னு காட்டுறேன். பாருங்க இதுல 6 பீஸை பொருத்தி முடிச்சாச்சு. இப்ப நாங்க இந்த தச்ச அடுத்ததை இதோட கொண்டாந்து அதே அந்த மேல குறுகலான பகுதியெல்லாம் ஒன்னா வச்சுக்கிறணும். அகலமா உள்ளதெல்லாம் கீழே போயிடணும். இப்ப இந்த மேல் பகுதி அதாவது உடம்போட மேல் பகுதியை இப்படி நம்மளுக்கு இதை வெளியே வச்சுக்கிறணும். இந்த பகுதியை நல்ல பகுதியை வச்சுட்டு அதுக்கு மேலால இந்த ஸ்கர்ட்டோட நல்ல பகுதி 2 நல்ல பகுதியும் ஒன்னா இருக்கணும். பாட்டையும் வச்சுட்டு இப்ப இது அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 பாட்டையும் ஒன்னா சேர்த்து தையல் போட்டுக்கிறேன். அப்படி உள் பக்கம் திருப்பி பார்த்தா இப்படிதான் வரும். சரியா அந்த உடம்பு பாட்டோட இது பொருந்திரும். இப்ப இதே மாதிரி பின் பக்கத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறணும். இப்ப நான் ஃப்ரண்ட் பார்ட்டை தான் செஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷோல்டரை 1/2 இன்ச்சுக்கு பொருத்திக்கிறலாம். அடுத்து உடம்பு பாட்டை தையலுக்கு 1 இன்ச் இடைவெளி விட்டுட்டு அப்படியே நேரா மேல இருந்து கீழே வரைய தையல் போடணும். இப்ப பாருங்க ஃபுல்லா தச்சு முடிச்சாச்சு. ஒரு 16 பார்ட் அளவு உள்ள ஒரு சின்ன ஃப்ராக் ஒன்று வெட்டி நம்ம தச்சு காமிச்சிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.